ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மரவள்ளிக்கிழங்கு ஜவ்வரிசி பாயசம். அதை எப்படி சுவையான முறையில் செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த பாயசத்தை சட்டுன்னு செஞ்சிடலாம், சூப்பராக இருக்கும் சாப்பிட. நாங்கள் இன்றைக்கி முதல் தடவையாக கிழங்கு வச்சு செஞ்சு பார்த்தோம். சூப்பராகவே இருந்துச்சு, உண்மையாக தாங்க, அருமையாக இருந்துச்சு. சாப்பிட்டு செஞ்சு பாருங்கள். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மரவள்ளிக்கிழங்கை எடுத்து நல்லா தோலை சீவிட்டு இந்த மாதிரி துருவி வச்சுக்கங்க. எங்கே இந்த பாயசம் குழ குழன்ட்டு இருக்குமோன்னு பார்த்தா, ஆனால் சாப்பிட அருமையாக இருந்துச்சு. இதில் ஒரு விசேஷம் என்னென்னா, நம்ம துருவின இதை கடைசியாக தான் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்லேயே சேர்த்தா குழ குழன்னு தான் வரும். 10க்கு மேலே பாதாம் எடுத்து நான் துருவிக்கிறேன். துருவினதை நான் அரைச்சிக்க போகிறேன். இதை ஊற வச்சு அரைச்சிக்கணும். நான் ஊற வைக்க மறந்துட்டேன். நான் பசும்பாலெலாம் சேர்க்கலை, இதில் தேங்காய் பால் மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பசும்பாலில் கூட செய்யலாம், அதுவும் சூப்பராக தான் இருக்கும். எங்கள் வீட்டில் தேங்காய் இருந்ததால் நான் தேங்காய் பால்லையே செஞ்சிட்டேன். இதில் ஒரு 7 ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிறேன் வாசனைக்காக. நைலான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் நல்லா ஊற வச்சிட்டேன். ஜவ்வரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா வேக வச்சுக்கங்க. இந்த பக்குவத்துக்கு வந்ததும் நம்ம அரைச்சி வச்ச பாதாமை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்க போகிறோம். ஜவ்வரிசி வேகிற வரைக்கும் நம்ம அடுப்பை மீடியம் தீயில் வச்சுருப்போம். இப்போ அடுப்பை சிம்மில் தான் வச்சுக்கணும். நம்ம கடைசி வரைக்கும் அந்த மாதிரி தான் வைக்கணும். இப்போது நம்ம கிளறி விட்டாச்சு. எங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியாக வேணும்ன்ட்டு நான் நாட்டு சர்க்கரை அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லம், சீனி, நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றி நல்லா கரைச்சி அடுப்பில் வச்சுக்கிறேங்க. இது நல்லா கரைஞ்சதும் இதை நல்லா வடிகட்டிக்க போகிறோம் பாயசத்தில். உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. இப்போ வடிகட்டிக்கலாம். உண்மையாலுமே சொல்கிறேங்க, பாயசம் சூப்பராக இருந்துச்சு. இந்த பாயசத்தை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு செய்யலாம், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மரவள்ளிக்கிழங்கு அவிச்சு மசித்து கை குழந்தைக்கு கூட கொடுக்கலாம், அந்த அளவுக்கு நல்லது. அதே மாதிரி பாயசம் செஞ்சு சாப்பிட்டா அதை விட டேஸ்டியாக இருந்துச்சு. வெள்ளை கரைசலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பு சிம்மிலேயே தான் இருக்கணும், இனிமேல் பெருசாக வைக்க வேணாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இனிப்பு சுவை எடுத்துக்காட்டும். எவ்வளோ தான் வெல்லம், சர்க்கரை சேர்த்துக்கிட்டாலும் உப்பு சேர்த்தா தான் நம்மளுக்கு இனிப்பு சுவை தூக்கி கொடுக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்கிற மரவள்ளிக்கிழங்கை கொஞ்சம் கொஞ்சமாக தூவி கிளறி விட்டுடணும். மரவள்ளிக்கிழங்கை பார்க்கும்போது நல்லா சீஸ் மாதிரியே இருந்துச்சு. அழகாக தூவும்போது எனக்கு ஜாலியாக இருந்துச்சு. தூவி விடும்போது நல்லா கிளறிட்டேன். இதை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பரவாயில்லைங்க, நான் லாஸ்ட்டாக தான் சேர்த்தேன். அழகாக அந்த பாயசத்தை அள்ளும்போது குச்சி குச்சியாக சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போது அந்த ஜவ்வரிசி கூட இந்த கிழங்கு தென்படும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நான் வீடியோவுக்காக சொல்லவே இல்லை, நான் சாப்பிட்டு அனுபவித்து பார்த்தேன். அந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இருக்கிற மரவள்ளிக்கிழங்கு சீவலை கொஞ்சம் கொஞ்சமாக தூவி நல்லா கிளறி விட்டுற வேண்டியதுதான். இப்பயும் சொல்கிறேன், அடுப்பு பெருசாக வைக்காதீங்க, சின்ன அதாவது சிம்மிலேயே இருக்கட்டும் அடுப்பு. நல்லா கிளறி விட்ருங்க. நான் கடைசியாக தான் குழி கரண்டி வச்சு கிளறி இருப்பேன். எதுக்கு எடுக்கலான்னா, இந்த மாதிரி நீளமான கரண்டி வச்சு ஜல்லி கரண்டி வச்சு கிளறும் போது அந்த கிழங்கு வெட்டுப்படாமல் இருக்கும். பாருங்கள், இப்போ எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் நினச்சே பார்க்கல இந்த மாதிரி வரும்ன்ட்டு. நான் கிழங்குல பாயசம் இது வரைக்கும் செஞ்சதில்லை, ஆனால் பார்த்துருக்கேன். கிழங்கு புட்டு, கிழங்கு பாயசம் என்னென்னமோ பார்த்துருக்கேன். ஆனால் நம்ம ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு பார்த்தேன். அருமையாக வந்துருந்துச்சு. முக்கால்வாசி பாலை நல்லா ஊற்றி கிளறிட்டு அடுத்தது கொஞ்சமாக சேர்த்து கடைசியாக நல்லா கிளறி விட வேண்டியது தான். பால் ஊற்றிட்டு அடுப்பை பெருசாகவும் வைக்க வேணாம், அப்படியே சிம்மிலேயே இருக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுன்ட்டு மூடி போட்டுற வேண்டியது தான். கொதிக்கக்கூடாது கண்டிப்பாக. இப்போது நான் ஒரு குழி கரண்டியால் நல்லா கிளறி விட்றேன். இப்போ அள்ளி பார்க்குறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அது பார்க்கும்போது சேமியாவா என்னன்னே தெரியல, ஆனால் அருமையாக இருந்துச்சு பார்க்க. சாப்பிட அதை விட சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஒரு பொருள் கொஞ்சமாக இருந்துச்சுன்னா அதை சத்தானதாக பெரிய அளவில் செஞ்சு எல்லாருக்குமே பரிமாறும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நான் பண்ணேன். அவ்வளோதான், மரவள்ளிக்கிழங்கு பாயசம் தயாராகிடுச்சு. எப்படி இருந்துச்சுன்ட்டு சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.